ஒரு 1 மந்த் முன்னாடியே வந்து மேனேஜர் வந்து கேட்டாங்க, "நீங்க எப்போ ஜாயின் பண்றீங்க?" எல்லாத்துலயுமே வந்து மோஸ்ட்லி வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருந்தாங்க குட்டிமா. ஒரு சென்டரும் போய் விசிட் பண்ணும்போது அந்த குழந்தைங்க அங்க இருக்கிற குழந்தைங்க வந்து ஒருவேளை அவங்க அப்பா, அம்மா தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ஏக்கமா ஓடி வந்து பார்க்கும்போது, பட் அந்த ஒரு பாசிபிலிட்டியுமே வந்து எங்களுக்கு ஒத்து வரல. ஏன்னா என் ஹஸ்பண்டோட நேச்சர் ஆஃப் ஜாப் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாதா. ஸோ அந்த ஒரு பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு வரும்போது நம்ம ஏன் அந்த டெசிஷனை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து டாய்லெட்டில் உட்காந்தா நிஜமாக யோசித்தேன். கொஞ்ச நாள் சில டேஸ் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஃபேன்ஷா ஸ்ட்ரீட். இங்கே தான் என் ஆஃபீஸ் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், கியோரா அண்ட் வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து. இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் வீடியோ தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். என்னோடய லைஃப்பில் நான் எடுத்த ஒன் ஆஃப் த வெரி பிக் டெசிஷன்ஸ் பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறேன். என்ன மாதிரியே இருக்கிற நிறையா நியூ மதர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். என்னோடய லைஃப்பில் அவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து படித்து முடித்ததுலேருந்து ஃபுல்லாகவே வந்து சிங்கப்பூர்லேயும் சரி, இந்தியாலேயும் சரி, இப்போ நியூசிலாண்ட்லேயும் சரி நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2022 செப்டம்பரில் தான் வந்து நம்ம சிங்கப்பூர்லேருந்து நியூசிலாந்து மூவ் ஆனோம் அப்படின்னு நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து என் ஹஸ்பண்ட் படிக்க வந்தாங்க. ஸோ ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இங்கே வந்து வேலை தேடி எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல வேலையும் நியூசிலாண்டில் கிடச்சிது. ஸோ நான் வந்து என்னோடய ஜாபை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் நம்மளுக்கு வந்து குட்டிமாவும் வந்து 2023 செப்டம்பரில் வந்து பிறந்தாங்க. ஸோ குட்டிமா பிறக்கிறதுக்கு 2 வாரம் முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 2nd வீக் வரைக்குமே வந்து நான் வந்து வேலை பார்த்துட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் கழித்து குட்டிமா பிறந்தாங்க. இங்கே வந்து மெட்டர்னிட்டி லீவ்னு பார்த்தீங்கன்னா 6 months ஆஃப் மெட்டர்னிட்டி லீவ் கொடுப்பாங்க. ப்ரொவைடட் நீங்கள் அந்த கம்பெனியில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் டியூரேஷன் வந்து நீங்கள் மினிமம் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் வரும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் மேனேஜர் ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னொரு 6 months ஆஃப் அன்பெய்ட் மெட்டர்னிட்டி லீவ். ஸோ டோட்டலாக 1 year ஆஃப் மெட்டர்னிட்டி லீவ் வந்து எடுத்துக்கலாம். அதுதான் வந்து நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு மெட்டர்னிட்டி லீவ் சிஸ்டம். ஸோ எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருந்தது. குட்டிமா பிறந்தாங்க, மெட்டர்னிட்டி லீவ் இருந்தது, பெய்டு லீவுங்கப்போ எனக்கு சேலரியும் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அன்பெய்ட் லீவ் போது சேலரி இல்லை, பட் ஸ்டில் ஐ வாஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து டுவர்ட்ஸ் அந்த 1 year ஆகிறப்போ அந்த நெக்ஸ்ட்டு ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து திருப்பி மேனேஜர் வந்து கால் பண்ணாங்க. என்ன ஸ்ரீ, என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க, வென் வுட் யூ லைக் டு ஜாயின் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து ஐ வாஸ் இன் அ வெரி கயாட்டிக் ஸ்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் அப்போ தான் இந்தியா போயிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் அவங்க படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் எங்கள் நியூசிலாண்டில் வந்து ஜாப் கிடச்சிது. படித்து முடித்ததுக்கப்புறம் ஜாப் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் போடுறேன். நான் என் ஹஸ்பண்டையும் உட்கார வச்சு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் குட்டிமாவை நிறையா பார்த்துட்டு இருந்த டைம் அவங்க வேலை தேடினாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது கூட என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து கவனிச்சிக்க முடியல அந்த டைம். ஸோ அவங்கக்கிட்டேருந்து கேட்டால் தான் நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அந்த கொஷின்ஸும் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை செப்பரேட்டாக பார்ப்போம். ஒரு 1 month முன்னாடியே வந்து மேனேஜர் வந்து கேட்டாங்க, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் அந்த மெட்டர்னிட்டி அன்பெய்ட் மெட்டர்னிட்டி லீவ் முடிகிற சுச்சுவேஷனில் இருந்தது. அப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து குட்டிமாவுக்கு வந்து என்ன பண்ணலாம், நம்ம வேலைக்கு போகிறப்போ அவங்கள எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நியூசிலாண்டில் குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஊரில் க்ரீச் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே வந்து இது ECE அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர்லி சைல்ட்ஹுட் லேர்னிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த அந்த சென்டர்ஸ்லாம் வந்து நிறையா நம்ம இருக்கிற ஏரியாஸ்லேயே நிறையா சென்டர்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு 2-3 சென்டர்ஸ்லேயும் போய் விசாரித்தோம். அப்போ வந்து எல்லாத்துலேயுமே வந்து மோஸ்ட்லி வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்தாங்க குட்டிமா. ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு சென்டரும் போய் விசிட் பண்ணும்போது அந்த குழந்தைங்க அங்கே இருக்கிற குழந்தைங்க வந்து ஒருவேளை அவங்க அப்பா அம்மா தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ஏக்கமாக ஓடி வந்து பார்க்கும்போது என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியல அந்த சிச்சுவேஷனை. ரொம்ப மனசு கஷ்டத்தோட தான் அந்த இசிஇக்கும் போய் விசிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ணி அவங்கக்கிட்ட எப்படி இருக்குது என்ன எதெல்லாம் நம்ம டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா என்ரோல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி விசிட்லாம் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னால் வந்து குட்டிமா வந்து அப்போ ரொம்ப சின்ன குழந்தை, அவங்க 9 months 10 months தான் அவங்களுக்கு. ஸோ அவங்கள 10 மாத குழந்தைய கொண்டு போய் அங்கே விடுறது வந்து என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியல. அங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 monthsலேருந்து கிட்ஸ் எல்லாம் விடுவாங்க. பட் என்னால் வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல அந்த விஷயத்த. ஸோ நான் வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, நான் என்ன யோசித்தேன்னா, ஹஸ்பண்டும் நம்மளும் மாற்றி மாற்றி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து வீட்டில் ஒரு நானி மாதிரி யாராவது போட்டுட்டு நம்மளும் வீட்டில் குழந்தையோடு இருப்போம், பார்த்துக்கலாம், எப்படியும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம வி ஆர் ஸ்டில் அரவுண்ட் வித் ஹர் அப்படிங்கிறதுனால குட்டிமாக்கும் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல இதுவாக இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசித்தோம். பட் அந்த ஒரு பாசிபிலிட்டியுமே வந்து எங்களுக்கு ஒத்து வரல. ஏன்னா என் ஹஸ்பண்டோட நேச்சர் ஆஃப் ஜாப் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாது. ஹீ இஸ் இன்டு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். அதனால் அவங்க டெய்லி வெளியில் ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும், கிளைண்ட்ஸை மீட் பண்ணி தான் ஆகணும். அதனால் அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. அப்புறம் வந்து சரி, இருந்தாலும் நம்ம வேலைக்குன்னு ஏதாவது சொல்லணுமே, ஏன்னா நம்ம வேலை திருப்பி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலான கமிட்மெண்ட்ஸ்லாம் கூட கொஞ்சம் இருந்தது எங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் பழைய வீட்டிலேருந்து ஒரு புது வீட்டுக்கு கொஞ்சம் நிறையா ரெண்ட்டுக்கு வந்து மாறிட்டோம். சரி, நம்ம இல்லாட்டா நம்ம வேலைக்கு போகலைன்னா ரொம்ப எல்லாமே பேர்டன் ஆகுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா விஷயங்கள் இன்னும் 2-3 ஏர்லி சைல்ட்ஹுட் லேர்னிங் சென்டர்ஸ்லாம் போய் பார்த்தோம். எங்கே போனாலுமே எனக்கு வண்டியில் ஏறி அந்த இடத்துக்கு போகும்போதே எனக்கு மைண்ட் அப்செட் ஆகும். அந்த இடத்துக்கு குட்டிமாவை போய் விட போகிறோம் அப்படிங்கிற தாட்டே வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. ஏன்னா அவங்க அப்போ ரொம்ப சின்ன குழந்தை. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்களாலே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு ஏஜில் தான் அவங்க இருந்தாங்க. 10 months பேபிக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அப்படி இருந்தக்கப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் என்ன ஆச்சு, ஆல் இம்பார்ட்டண்ட் டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த டாய்லெட் சீட் அப்படின்னு நான் எங்கேயோ ஒரு கோட் ஒன்று படித்தேன். அது என் லைஃப்லேயும் ரொம்ப ட்ரூவான ஒரு விஷயந்தான். ஒரு நாள் அந்த மாதிரி டாய்லெட் சீட்டில் உட்காந்து யோசித்தேன், நம்ம எந்த ரீசனுக்காக நியூசிலாந்து மூவ் ஆனோம். சிங்கப்பூரில் இருக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலியவே பிளான் பண்ண முடியல விசா ப்ராப்ளம்னால. ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன், குழந்தைய வந்து இந்தியாவில் படிக்க அவங்க தாத்தா பாட்டி கிட்ட வளருவாங்க, அப்பா அம்மா சிங்கப்பூரில் வேலை பார்த்தாங்க. ஏன்னா குழந்தைய கூட வச்சுக்க முடியாத ஒரு விசா ப்ராப்ளமில் இருந்தனால. அதுக்கப்புறம் மெட்டர்னிட்டி லீவ் அந்த மாதிரிலாம் அந்த மெட்டர்னிட்டி லீவ் வந்து 3 months தான் சிங்கப்பூரில். உங்களுக்கு வேணும்னா அவங்களால ஒரு பிரேக் கூட எடுக்க முடியாது எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கீங்கன்னா அப்படிங்கிறப்போ. ஸோ நியூசிலாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து மெயினாக இங்கே வந்ததே வந்து நம்மளால் ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளுக்கு வேணுங்கிறப்ப நம்மளால் ஒரு பிரேக் எடுக்க முடியும், இந்த விசா பிரச்சனைங்கிற ஒரு தலைவலி நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான் வந்து நாங்கள் நியூசிலாண்டே மூவ் ஆனோம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு வரும்போது நம்ம ஏன் அந்த டெசிஷனை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து டாய்லெட்டில் உட்காந்தா நிஜமாக யோசித்தேன். அப்போ தான் வந்து சரி, ஓகே, நம்ம வேலையை குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். ஆல்ரெடி எனக்கு கோவிட் டைம்லேயும் வேலை போச்சு சிங்கப்பூரில் அதுவும் ஒரு ஃபாரினராக இருந்து வேலை போனதுக்கப்புறம் திருப்பி வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். பட் எனக்கு அதுக்கப்புறமும் கிடைச்சது கடவுளோட ஆசீர்வாதத்தில். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது எனக்கு. சரி, நம்மளுக்கு அப்போவே வேலை கிடைச்சது, ஸோ திருப்பி நம்ம எப்போ வேணாலும் தேடிக்கலாம், நம்மளோட ஸ்கில்ஸை இந்த மீன் டைம் நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருப்போம், நம்மளுக்கு அது வந்து கண்டிப்பாக கிடைக்கணும், இன்னொரு வேலை கிடைக்கணுன்றதா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான்
வந்து ஐ மேட் அப் மை மைண்ட், ஐ மேட் அ டெசிஷன் இன் த டாய்லெட் சீட். அதுக்கப்புறம் வந்து ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட், ஐ டோல்ட் மை பேரண்ட்ஸ், இந்த மாதிரி நான் வேலையை குவிட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு குட்டிமாவை பார்த்துக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. வேலை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஃபினான்ஸில் வந்து கொஞ்சம் அடி வாங்கும், பட் தட்ஸ் ஓகே. நம்ம வந்து ஆல்ரெடி சிங்கப்பூர்லேருந்து நியூசிலாந்து மூவ் ஆனப்பவே நாங்கள் வந்து நிறைய சேவிங்ஸ் பண்ணி தான் மூவ் ஆனோம். நியூசிலாந்து வந்தோடனே எனக்கு வேலை கிடச்சதுனால அந்த சேவிங்ஸும் பேக்கப்பில் இருந்தது. ப்ளஸ் என் ஹஸ்பண்டும் வந்து எம்ப்ளாய்டு இப்போது, அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்கக்கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணேன். அண்ட் தேவர் ஆல்சோ உனக்கு எது சரின்னு படுதோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து என் மேனேஜருக்கு கால் பண்ணி நான் வந்து வேலையை வந்து குவிட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க என்கிட்ட ரிட்டன் வரப்போ ரீஜாயின் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாளாவது ஆஃபீஸ் வரணும் அப்படின்னாங்க. என் ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இல்லை. ஸோ நான் வந்து வேலையை விடுறதை தவிர எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஆஃபீஸ்க்கு என்னால் வர முடியாது. வீட்டிலேருந்து வேலை பார்க்குறேன் 5 நாளுமே அப்படின்னாலும் அதுவும் அவங்களால வந்து இது பண்ணிக்க முடியலன்னா ஒர்க் கமிட்மெண்ட்ஸ்னால. ஸோ நான் வந்து மேனேஜர் கால் பண்ணி நான் வந்து என்னோடய வேலையை வந்து விடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டேன். இட் வாஸ் அ வெரி டஃப் டெசிஷன். பட் நம்ம ஒரு சில நேரங்களில் நம்மளோட லைஃப்பில் நம்மளோட ப்ரையாரிட்டிஸை வந்து பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். எந்தெந்த நேரத்தில் எது எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது நம்மளோட ஓன் டெசிஷன். இதுக்காக வந்து குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போகிற விமன் வந்து தப்பு, வேலைக்கு போகாதவங்க கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க எடுக்கிற டெசிஷன் தான் அது. வாட் எவர் இஸ் த டெசிஷன், எண்ட் ஆஃப் த டே அது உங்களோட டெசிஷன், அது நம்மளோட டெசிஷன். அதில் வந்து என்ன கான்சிக்வன்ஸ் நடக்குது அப்படின்னாலும் அதை நம்ம தான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கணும். அதனால நான் வந்து அந்த ஒரு முடிவை எடுத்துகிட்டு இந்த விஷயங்கள்லாம் நடந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து இதை பெருசாக எங்கேயுமே அட்ரஸ் பண்ணலை நம்ம வீடியோஸில். ஏன்னா ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நிறைய நாள் எனக்கு தேவைப்பட்டது. நான் வந்து இந்த நியூ ரொட்டீனில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு. ஏன்னா நான் வந்து என் பொண்ணுக்கு இப்போ நான் வந்து ஆஃபீஸ் எப்படி போவேன்னே தெரியாது. ஆஃபீஸ் யார் போவாங்கன்னு கேட்டால் அப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க. ஸோ ஒரு ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் வேலை பண்ணிவிட்டு வீட்டோடே இருக்கிறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பழக்கப்படாத ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி நான் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு எனக்கு இத்தனை நாள் தேவைப்பட்டது. ஸோ அதனால தான் நான் இந்த விஷயத்தை வந்து நான் ரொம்ப நாள் கழித்து தான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து எப்படி வேலைக்கும் போயிட்டு குழந்தையும் பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்கக்கிட்ட மட்டும் நான் வந்து டிஎம்மில் ரிப்ளை பண்ணியிருந்தேன், இல்லை நான் வந்து குவிட் பண்ணிட்டேன், குழந்தைய பார்த்துக்கணுங்கிறதுக்காக குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அந்த நியூஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் டு த வைடர் ஆடியன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். குழந்தையோட ஒரு மைல்ஸ்டோன்ஸ், சின்ன மைல்ஸ்டோன், அவங்க தவழ்கிறதா இருக்கட்டும், அவங்க முதல் வார்த்தை பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க நடக்கிறதா இருக்கட்டும், அஸ் அ பேரண்ட் நம்ம கூட இருந்து பார்த்துக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து வராது. அவங்க ஒன்ஸ் வளர்ந்துட்டாங்கன்னா அந்த மொமெண்ட்ஸ் நமக்கு திருப்பி கிடைக்காது. ஸோ எனக்கு அந்த மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக பட்டது கம்பேர் டு எனிதிங் எல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். அதனால் நம்மளை நம்பி அந்த ஒரு குழந்தை இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்குங்கிறதுனால அந்த குழந்தைய பார்த்துக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. என்னன்னாலும் அப்பா அம்மா பார்த்துக்கிற மாதிரி வேறு யார் ஒரு நாணி போட்டாலும் சரி, யார் வந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கிற மாதிரி வராது. அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த டெசிஷனை எடுத்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ஷேர் பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஐம் ஹேவிங் அ வெரி ஹாப்பி டைம். கொஞ்ச நாள் சில டேஸ் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். எஸ்பெஷலி ஒரு சில நாள் குட்டிமா வந்து ஃபுல்லாக சாப்பிடவே மாட்டா, ரொம்ப கிராங்கியாக இருப்பா, படுத்துவா. அப்போ வந்து நம்மளும் வீட்டிலே இருக்கோமா, நம்ம மேலேயே வந்து விழுவாங்க, என்னடா இது அப்படின்னு இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, டஃப் டேஸ் டூ பாஸ். அதுவும் மாறி இன்னும் நெக்ஸ்ட் டே இன்னும் பெட்டரான ஒரு டேவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு தான் வந்து ஐம் ஜஸ்ட் புஷிங் மை செல்ஃப் எவ்ரிடே. ஸோ இதில் வந்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரிட்டன் என்னோடய லேப்டாப்பை போய் சரண்டர் பண்ணுற அன்றைக்கி என் மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு குட்டிமாவையும் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் பெர்மிஷன் வாங்கி. ஸோ அந்தக்கான கிளிப்பிங்ஸ்லாம் எங்கள் ஆட் பண்ணுறேன். ஸோ நேற்றுக்கு தான் நாங்கள் வந்து நியூசிலாந்து வந்தோம் குட்டிமாவோட ஆயுஷமாக முடிச்சுட்டு. இன்றைக்கி அதாவது ஆகஸ்ட் 27 இன்றைக்கி என் ஆஃபீஸில் போய் என் லேப்டாப்பை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது, பட் அட் த சேம் டைம் ஐ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ். ஏன்னா இப்போதைக்கு எங்களோட ப்ரையாரிட்டி வந்து குட்டிமாவை பார்த்துக்கிறது தான். ஹலோ சுக்கிட்டு,
ஆஃபீஸ் போகலாமா சுக்கிட்டோம்? அம்மா ஆஃபீஸ்க்கு டீன் போகட்டுமா உன்னைய? நீ வரியா தங்கம்? எல்லாரையும் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹலோ சொல்லலாம். ஓகே, அப்படி சொல்லலாம். ஹலோ சொல்லலாம். ஓகே, என் பொண்ணுக்கு ஐடி கார்டு போட்டு விட்ருக்கேன். சுக்கி, அம்மா ஐடி கார்டு. இதுக்கு பேர் தான் ஃபேன்ஷா ஸ்ட்ரீட். இங்கே தான் என் ஆஃபீஸ் இருக்குது. இந்த 2 degreesனு போட்டிருக்குல்ல, அதுதான் என் பில்டிங், ஆஃபீஸ் பில்டிங். ஸோ இங்கே தான் 5th ஃப்ளோரில் இருக்குது ஆஃபீஸ். 5th ஃப்ளோர் தானே? எனக்கே மறந்து போச்சு. லேப்டாப் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி குட்டிமாவை பார்த்தது. ஷீ வாஸ் ஆல்சோ ஹேவிங் அ லாட் ஆஃப் ஃபன். எல்லாருக்கும் ஹாய் எல்லாம் சொல்லிவிட்டு, நான் வந்து ஃபுல்லாக ஆஃபீஸில் வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் நான் அதெல்லாம் எடுக்கலை. பட் அங்கங்கே ஒரு 2 பிக்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். எங்கெங்கே ஃபோட்டோஸ் அவங்க அலோவ் பண்ணாங்களோ அங்கே மட்டும் நான் ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் குட்டிமாவோட சேர்ந்து. ஸோ ரொம்ப மெமரபிளான ஒரு டேவாக இருந்தது. போய் லேப்டாப்பை ஹேண்ட் ஓவர் பண்ண அன்றைக்குமே. இந்த நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால ஒர்க்லேருந்து ஒரு பிரேக் எடுக்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்லாம் இங்கே யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் வந்து போய் லேப்டாப் ஹேண்ட் ஓவர் பண்ணப்போ என்னோட எக்ஸ்-கலீக்ஸ் அவங்க கூட சொன்னாங்க, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நாங்களுமே வந்து எங்களுக்கு குழந்தை பிறந்தப்போ நாங்கள் ஒரு 2 years பிரேக் எடுத்துட்டோம். இப்போ திருப்பி நாங்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்கோம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள எனிவே குட்டிமா வந்து நாங்கள் அந்த ஈஸி சைல்ட்ஹுட் லேர்னிங் சென்டர்ஸில் போடுவோம். பட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபியூ மோர் மந்த்ஸில் அவங்களுக்கு சீட்லாம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ டிமாண்டில் போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயந்தான். ப்ளஸ் அவங்களுக்கு என்ன வேணும்னு ஓரளவுக்கு அவங்களால ஆர்டிகுலேட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே. இப்போ வந்து அவங்க அந்த 8 monthsக்கு கம்பேர் பண்ணுறப்ப இப்போ 1.5 வயசுக்கு இப்போ ஓரளவுக்கு அவங்க வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் அவங்க சொல்ல தெரியுது அவங்களுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் போகிட்டா இன்னுமே கொஞ்சம் நல்லா அவங்களால சொல்ல தெரியும், அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியும். அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம். ஸோ ஃப்யூச்சரில் அவங்கள வந்து ஸ்கூலில் இந்த அட்மிஷன் போடுறது அந்த மாதிரியான நிறையா விஷயங்கள், இங்கே ஸ்கூல் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரியான நிறையா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு அழகான வீடியோவில் வந்து நான் உங்களை அடுத்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.